ரொம்ப நாளா வந்துட்டு இருந்த கமெண்ட் இன்டோர் பிளான்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க வீட்ல வளர்க்குற செடிகள் பத்தி சொல்லுங்கன்னு. ஸோ மினிமலிஸ்டிக்கா எப்படி டெக்கார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் பத்தி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து வேற என்னென்ன மாதிரி நம்ம ரொம்ப செலவு பண்ணாம எப்படி டெக்கார் பண்ணலாம் வீட்டை. மினிமலாவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் ரீச் பண்றதுக்கு, எனக்கு மோட்டிவேட் பண்றதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்துட்டு டெக்காருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது எப்பவுமே வளர்ந்துட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியலா ஒரு பிளான்ட் நம்ம வச்சோம்னா அது அப்படியே தான் இருக்கும். அது டஸ்ட் ஆகும், அதை க்ளீன் பண்ணணும். பட் இதை வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளான்ட் பேரண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கலாம். அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அது வளர்க்கும் போது தான் நம்மளுக்கு அது தெரியும். ஸோ பிளான்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக தான் வளர்த்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பிளான்ட்ஸ் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊரில் தஞ்சாவூரில் 2 நர்சரி இருக்குது. மெயினாக பெரிய நர்சரி அங்கே தான் நான் வாங்குகிறேன். ஸோ நர்சரியில் முடிஞ்ச அளவுக்கு வாங்குறது தான் நம்மளுக்கு பெட்டர். ஆன்லைனில் கிடைக்கிது. உங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னா ஆன்லைன் போங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லோக்கல் நர்சரியில் கேட்டு பாருங்கள். பெங்களூர் சைட்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சென்னையிலலாம் நிறைய நல்லாவே கிடைக்கிது. இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் விலை கொஞ்சம் கூட தான். பட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாள் உங்கள் கூடவே இருக்கும். நிறைய பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. ரொம்ப லோ லைட்டில் கூட நான் இப்போ கையில் வச்சுருக்க ரெண்டுமே ரொம்ப லோ லைட்டில் வளரக்கூடியது. இதெல்லாம் லோ லைட்டுங்கிறதும் நான் சேர்த்து சொல்கிறேன். அடுத்தது பாட் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக் அதுதான். ரொம்ப பெரிய பாட் சைஸ் வாங்கிடுவேன். அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அதை விட ஒரு சைஸ் 2 சைஸ் பெரிய பாட்டை தான் நம்ம வாங்கணும். ரொம்ப பெரிய பாட் கொடுத்தோன்னா செடி வந்துட்டு ஈரத்திலே ரொம்ப நாள் இருந்ததுன்னா அழுகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பாட் சைஸ் ரொம்ப முக்கியம். செராமிக் பாட் வந்து அவைலபிள் இருக்குதுன்னா அதை வாங்குங்க. விலை கூடவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு செராமிக் பாட்டில் வைக்கும் போது. ஸோ ரீசெண்டாக தான் அந்த மாதிரி செராமிக் பாட்லாம் வந்து வாங்குகிறேன். சில இது நான் அமேசானில் வாங்கினது இருக்குது. சில லிங்க்ஸ் இருக்கிறத வந்துட்டு அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்கிட்ட இருக்க பிளான்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான சாட்டின் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட் வெரைட்டி தான். இது பார்த்தீங்கன்னா வாண்டரிங் ஜூ. இது எல்லாமே வந்துட்டு லோ லைட்டில் ரொம்ப அழகாக வளரும். நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏசி ரூமில் வச்சா கூட இது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிடச்சா கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா இது நிறைய சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பாட்டில் வைக்கலாம். அடுத்து கலேடியம். இது ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு. ரொம்ப சன்லைட்டில் வச்சிங்கன்னா ஈஸியாக கருகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீஃப் வந்து பிளாக் கலரில் டிண்ட் இருக்கும். அதனால தான் பிளாக் சிசி. ரொம்ப ஹார்டியான பிளான்ட். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது. அடுத்தது பார்லர் பாம். இது வந்து நம்ம அரிக்கா பாம் இருக்கு இல்லையா, அதோட ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒன்று. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச மான்ஸ்டரா. இதில் மான்ஸ்டரால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி இது. இதுக்கு கொஞ்சம் சன்லைட் நல்லா வர இடத்துல வைக்கணும். அடுத்தது அந்தூரியம். இதுவும் வந்து கொஞ்சம் சன்லைட் நல்லா வர இடத்துல வச்சிங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நல்லா வரும். இந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த ஃப்ளவர் வந்ததுன்னா ஒரு 20 டேஸ் வரைக்கும் காயாமல் அப்படியே இருக்கும். அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிசி பிளான்ட். இது நீங்கள் தண்ணி ஊற்ற மறந்துட்டிங்கன்னா கூட இந்த பிளான்ட் ஒன்றும் ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி லோ லைட்லேயும் இது ரொம்ப வளர்க்க முடியும். தண்ணியில் கூட வளர்க்கலாம். அடுத்தது கோல்டன் போத்தோஸ். மணி பிளான்ட் தான். கோல்டன் கலரில் இருக்கனால அது கோல்டன் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஒரு செடி வாங்கினீங்கன்னா நிறையா வளர்க்க முடியும். அடுத்தது ஸ்னேக் பிளான்ட். இது நீங்கள் இருட்டாக இருக்க இடத்துல வச்சா கூட ரொம்ப அழகாக சர்வை பண்ணும். ஸோ இதுவும் வந்து பிகினர்ஸ் வாங்கலாம். அடுத்தது மணி பிளான்ட். மணி பிளான்ட் இது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து நான் ஏகப்பட்ட பாட்டில் ப்ரொபகேட் பண்ணி நிறைய பேருக்கு கட்டிங்ஸ் கூட கொடுத்துருக்கேன். அந்த செடியிலேருந்து வந்தது தான் இந்த நம்ம மற்ற இடத்துல வச்சுருக்கோம் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலோடென்ட்ரான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷெல்ஃபில் வச்சுருக்கிறேன். லைட் வந்து ஓரளவு தான் வரும். பட் சூப்பராக வளருது. லோ லைட்டில் ரொம்ப அழகாக வளரும் இது ஃபிலோடென்ட்ரான். அடுத்தது சிங்கோனியம். இதுவும் வந்துட்டு லோ லைட்டில் ரொம்ப நல்லா வளருது. சிங்கோனியம்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிலோடென்ட்ரானில்
நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் ஸ்டாண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்டாண்ட் வந்து இப்போலாம் நர்சரிஸ்லேயே விற்கிறாங்க. பட் நர்சரிஸில் நான் விசாரித்த வரைக்கும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒன் இயர் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ராங்காக இருக்குது. அமேசானில் வாங்கினது எதுவுமே ஆகலை. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கனால துருப்பிடிக்கிறது அதெல்லாம் எதுவும் ஆகலை. நீங்கள் வெளியில் வைக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா நனையும் இல்லையா, அதனால சொல்கிறேன். ஸோ அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கார்டன் அப்படிங்கிற கேட்டகரியில் போனீங்கன்னா கார்டன் ரிலேட்டடான நான் வந்து பாட் ஏதாவது பார்த்து நல்லா இருக்குது, அந்த எலஃபேண்ட் பாட் மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் அமேசானில் வாங்கினது, அந்த மாதிரியான லிங்க்ஸ்லாம் அதில் கொடுக்குறேன். அடுத்து ஃபர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் டிஏபி அப்படிங்கிற ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது கெமிக்கல் தான். நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன செடி வளர்க்குறேங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் உங்களை எதுவும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் வந்து நேச்சுரலாக பண்ணணும்னா நீங்கள் நேச்சுரலாக பண்ணுங்கள். இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நான் போடுவேன். இல்லை 15 days ஒன்ஸ் கூட போடலாம். ரொம்ப போடக்கூடாது. ஜஸ்ட் 3 or 4 அவ்வளோதான் போடணும். போட்டு தண்ணி ஊற்றிடணும். ரொம்ப சூப்பராக வளருது. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்க கையில் ரீச் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை புரியுற வயசாக இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. ஸோ இதுவும் வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது. லிங்க் நான் கொடுக்குறேன். அடுத்தது தண்ணி ஊற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து மேலே வந்து காஞ்சிருக்கும், அந்த டைமில் ஊற்றுங்க. சம்மரில் வந்துட்டு வாரத்துக்கு 2 வாட்டி ஊற்றுற மாதிரி இருக்கும். வின்டர் மழை சீசன்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும். அடியில் வந்து ஒரு ட்ரே வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே ஊற்றுற தண்ணி அடியில் கலெக்ட் ஆகும். சில சமயம் அந்த தண்ணியும் கூட சேர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மண்ணை வந்து எப்போவுமே தொட்டு பார்த்துட்டு ஊற்றுங்க. பகல் நேரத்தில் ஊற்றுனீங்கன்னா நைட்டு வந்து இந்த கொசு வரது இருக்காது. நைட்டு ஊற்றுனீங்கன்னா மண் வந்து ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கும் போது கொசு வரும். அதனால தான் பகல் நேரத்தில் ஊற்றுங்கன்னு சொல்கிறேன். அது தவிர மேலே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸும் போட்டு வைக்கலாம். நான் போடலான் இருக்கேன். நான் போடும்போது கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டோன்ஸ் போட்டு வச்சாலும் கொசு வராமல் இருக்கும். அடுத்து சன்லைட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல் பக்கத்தில், பால்கனி பக்கத்தில், டோர் இருக்க இடத்துல இந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு ஒரு பிளான்ட் ஸ்டாண்டோ இல்லை ஒரு டேபிளோ போட்டு அங்கே செடி வளர்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். நான் காமிச்ச சில பிளான்ட், மணி பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட், இதெல்லாம் நீங்கள் இருட்டாக இருக்க இடத்துல கூட வச்சாலும் நல்லா வளரும். டைஃபன் பேக்கியெல்லாம் வந்து ஏசி ரூமில் கூட சூப்பராக வளரும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் மட்டும் வெயில் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி. அடுத்தது பாட்டிங் மிக்ஸ் கேட்டிங்கன்னா நான் ரொம்பலாம் இதுக்கு சிரமப்பட மாட்டேங்க. கார்டன் சாயில் தான் வாங்குவேன். நான் வாங்குகிற நர்சரியிலே சாயிலும் சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த சாயில் தான் நான் வாங்கிப்பேன். வீட்டில் இருக்க சாயில் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பாட்டில் வைக்கிறதுக்கு மட்டும். அண்ட் அது தவிர கொஞ்சமாக கொக்கோ பீட் ஆட் பண்ணிப்பேன். கொக்கோ பீட் வேறு எதுக்காகவும் இல்லை, தண்ணியை வந்து கொஞ்சம் நாள் ரீட்டன் பண்ணி வச்சுக்கும், அதுக்காக கொக்கோ பீட். அது தவிர ஒரு கைப்பிடி அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் எல்லாத்துலேயும் போடலாம். இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். கார்டன் சாயில் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை பாட்டிங் மிக்ஸ்னே கூட அமேசானில் அவைலபிள் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன். அடுத்தது மிஸ்டிங்கிறது என்னென்னா ஸ்ப்ரே பண்ணணும். அடிக்கடி வந்துட்டு செடிக்கு வந்துட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அதுவும் குறிப்பாக சம்மர் சீசனில் அதில் வந்து டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கும். இந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸ். அதில் டஸ்ட் படியாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அது நல்ல ஏரை வந்து நம்மளுக்கு பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த டஸ்ட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காகவும் செடி வந்து நல்லா வளரணும், ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கணும்னா நம்ம அந்த டஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஹியூமிடிட்டியும் ரொம்ப முக்கியம். நம்ம சம்மரில் வந்து ரொம்ப நம்மளுக்கு வெயில் இருக்கனால அடிக்கடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. அடுத்து எப்படி டெக்கார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். நான் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு அமேசான்லேயோ இல்லை வேறு ஒரு கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ வாங்கி ஒரு பெயிண்டிங் வைக்கிறத விட நீங்கள் பெயிண்டிங் பண்ணுவீங்க, உங்கள் குழந்தைங்க பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னா அதை ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெயிண்டிங் நான் என் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணது. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக வச்சுருக்கேன். இந்த பெயிண்டிங் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பண்ணேன். 6 years ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெயிண்டிங்கிறதுல இது 2 மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது 2 தான் நான் பெயிண்ட் பண்ணது. ஸோ டெக்கார் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இது எல்லாமே ரொம்ப பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். 5 years, 6 years, 7 years முன்னாடி எடுத்தது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். அதுக்கப்புறமா ஃபோட்டோ கேலரி. உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட நினைவுகளை நீங்கள் வெளியில் போகும்போது, உங்களுக்கு பர்த்டே அப்போ இல்லை ஆனிவர்சரி அப்போ, கல்யாணத்தப்போன்னு எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நீங்கள் மெமரிஸ், உங்களோட சூப்பரான மெமரிஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு டெக்கார்னு நம்ம வைக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கணும். அதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும்.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஃபோட்டோஸை பார்க்கும்போது இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அடுத்து ஷோகேஸ் டெக்கார் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஷோகேஸில் வந்துட்டு நான் கொடுக்குற ஒரு டிப் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே ரொம்ப கம்மி ஒரு ஷெல்ஃபில் கம்மியான பொருட்கள் வைங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா சின்ன ஷெல்ஃப், 1 or 2 ஐட்டம்ஸ் வச்சாதான் அங்கே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 ஐட்டம் வச்சுருப்பேன், கொஞ்சம் நல்லா இருக்காது. இதில் வந்துட்டு கிஃப்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வச்சுருக்கேன். கிஃப்ட்ஸ்னால் நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தது, என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது, அந்த மாதிரி என்ன கிஃப்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொலேஜ் ஃபோட்டோ இருக்கும். இந்த 2மே வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான எனக்கு மெமரபிளான கிஃப்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது அந்த மாதிரி இருக்குன்னா, அந்த மாதிரி எதுவும் நான் வச்சில்ல. எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்தது அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது நான் என் ஹஸ்பண்ட் கொடுத்தது. இந்த காலேஜில் வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணும் போதுலேருந்து எங்களுக்கு கல்யாணம் ஆனது, என் பையன் பிறந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்கள். அடுத்த சூப்பரான டெக்கார் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ். நீங்கள் படிக்கிற புக்ஸ் வந்துட்டு அதை பார்க்கும்போது வீட்டுக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு தோணணும். அவங்களும் இந்த புக்கு கூட நான் படிச்சு தரேன்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும். பட் கொடுத்தா திரும்ப தராங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்படிதான் நான் ஒருத்தர் கொடுத்துருக்கேன், அவங்க இன்னும் திரும்ப தரலை, கேட்கணும். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்கள், ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்குற பொருட்களை வச்சு டெக்கார் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.